நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெண்களை அவமதிக்கும் பேச்சு ஏற்க முடியாது. சமீபத்தில் சமூக வலைதளங்களில் பரவி வரும் உதயநிதி ஸ்டாலின் தொடர்பான ஒரு பேச்சு குறித்து பல்வேறு விவாதங்கள் எழுந்துள்ளன. உண்மையில் எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும், எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும், பெண்களை அவமதிக்கும் வகையான வார்த்தைகள் அல்லது மரியாதை குறைவான பேச்சுக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜனநாயகத்தில் கருத்து வேறுபாடு இருக்கலாம், அரசியல் விமர்சனம் இருக்கலாம். ஆனால் பெண்களின் கண்ணியத்தை குறைக்கும் வகையான பேச்சு நடந்திருந்தால் அது கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். அரசியலில் இருப்பவர்கள் பொதுமக்களுக்கு முன்மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பெண்களை மதிக்கும் பண்பை வெளிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள், அதில் இருக்கக்கூடிய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் முதல் உயர் பதவியில் இருக்க ஸ்டாலின் வரை ஒவ்வொருவரும் முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் எம்எல்ஏக்கள் அனைவருமே ஒருமையில் பேசுவது, ஒருமையில் திட்டுவது இவர்களுக்கு வாடிக்கையாகிவிட்டது. நாம் என்ன பேசுகிறோம் என்று கூட இவர்களால் கணிக்க முடியாத அளவுக்கு பேசுகிறார்கள். நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது இவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அல்ல, இது தாவேகா ஆட்சி என்று நீங்கள் மனதிலே எண்ணிக்கொள்ள வேண்டும். எப்படி இருந்தாலும் பெண்களை அவமதிக்கும் பேச்சு ஏற்க முடியாது. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. நன்றி. இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிற நண்பர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.